வணக்கம். 1052 ஏக்கர் ₹1 இந்தியாவில் வாங்க முடியுமா? ஆனால் வாங்கியிருக்கார் ஒருத்தர். யார் தெரியுமா? மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய கௌதம் அதானி. வருடத்திற்கு ₹1, 33 வருடங்களுக்கு 1052 ஏக்கரை இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு மோடி எழுதி கொடுத்துருக்கிறார். நேற்றுக்கு டெல்லியில் காங்கிரஸினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அவருடைய பெயர் பவன் கோடா. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் தான் அவர் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கார். 2 தினங்களுக்கு முன்பு பீகாருக்கு மோடி அடிச்சு பிடிச்சுன்னு ஓடுறார். பொதுவாக அவர் எதுக்கு ஓடுவார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று, எலெக்ஷன் வரும்போது ஓடுவார். இல்லாமல் இருந்தால் இது மாதிரியான தன்னுடைய நண்பர்களுக்கு இந்தியாவினுடைய நிலங்களை வளங்களை தாரை வார்த்து கொடுப்பதற்காக செல்வார். பீகாருக்கு அவர் போயிருக்கார். பீகாரில் பகல்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய 1020 ஏக்கர் நிலத்தை கௌதம் அதானி என்று சொல்லக்கூடிய அவருடைய உற்ற நண்பருக்கு 33 வருடங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இந்த நிலம் என்ன தரிசு நிலமா? தரிசு நிலம் அல்ல, பாழ் நிலம் அல்ல. இந்த நிலத்தில் ஏராளமான மாமரங்கள், ஈட்டி, தேக்கு உட்பட ஒரு மிகப்பெரிய காடு, வனம் அடங்கிய ஒரு மிகச்சிறந்த மண். இங்கு விளையக்கூடிய பொருட்களை நம்பி வாழக்கூடிய ஏராளமான விவசாயிகள் இருக்கிறார்கள். ஒரு செய்தி ஒன்று நடந்திருக்கு. என்ன தெரியுமா? இவர் கௌதம் அதானிக்காக கொடுக்கறதுக்காக பீகாருக்கு போகிறார் இல்லையா? பீகாரில் போனவர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய இந்த அப்பாவி மக்கள், பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு மனு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா, இவங்களை தூக்கிட்டு போய் வீட்டுக்காவலில் வைத்திருக்கிறார்கள். மோடி இங்கிருந்து போகிற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது, நீ வீட்டுக்காவலில் வைக்கப்படுகிறாய் என்று அச்சமூட்டி உள்ளேயே வைத்திருக்கிறார்கள். சரி, இந்த நிலங்களை எப்படி கையகப்படுத்தினார்கள்? மோடியும் மோடியினுடைய ஆட்களும் சேர்ந்து மிரட்டி இருக்கிறார்கள். நிலத்திற்கு அந்த நிலத்திற்குன்னு உரிய ஒரு 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 அமௌண்ட் இருக்கும் இல்லையா? அது கூட அவங்க கொடுக்கல. மிரட்டி பணிய வைத்து போதிய காசு கொடுக்காம அந்த நிலங்களை கையகப்படுத்தி இருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு இந்திய மக்கள், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விவசாய பெருமக்களுடைய பூமி. அவர்கள் அந்த நிலத்தை நம்பித்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளை கௌதம் அதானி என்று சொல்லக்கூடிய நபருக்காக, அவருடைய தெர்மல் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு, அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2400 மெகாவாட் மின்சாரம் அதிலிருந்து தயாரிக்க போகிறோம், 10,000க்கும் மேலே வேலை கிடைக்க போகுது, அப்படி இப்படின்லாம் வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு வேலை வாய்ப்பு எவ்வளவு பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரியாதா? போகிற இடம் பூரா 6,000 கோடி, 10,000 கோடி, 50,000 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட்டினி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரியாதா? எல்லாமே நமக்கு தெரியும். அப்போது பெரிய திட்டம் கொண்டு வர போகிறோம். அது காடை அழித்து, மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்து, மக்களுடைய வேலைகளை அழித்து கொண்டு வர்றோம்னு சொல்லக்கூடிய மோடி கௌதம் அதானியினுடைய இந்த திட்டத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. சரி, ஒரு பக்கம் கௌதம் அதானிக்கு இப்படி மோடி தாரை வார்த்து கொடுப்பதுங்கிறது புதுசு இல்லை. பொதுவாக நீங்கள் மோடி எந்தெந்த மாநிலங்களெல்லாம் தோற்கப் போகிறாரோ அங்கெல்லாம் கௌதம் அதானிக்கு இது மாதிரியான நிலங்களையும் இயற்கை வளங்களையும் தாரை வார்ப்பது வழக்கம். சத்தீஸ்கரில் இது நடந்தது, ஜார்க்கண்டில் நடந்தது, மகாராஷ்டிராவில் இது நடந்தது, இப்போது பீகாரில் நடக்குது. பீகாரில் மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். எப்படியும் அங்கே ஒரு ஒரு 50 இடம் கூட மோடிக்கு கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு பீகார் வந்துடுச்சு. சரி, போகிறோம், ஆட்சி 2 எப்படி இல்லாமலாக போகுது, போகிற நேரத்தில் கௌதம் அதானிக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு போகலாம் என்று எண்ணி இருக்கிறார் போல் இருக்கிறது மோடி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கௌதம் அதானியை குறித்து இந்தியாவில் யாருமே செய்திகள் போடக்கூடாதாம். அவரை பற்றி ஏராளமான செய்தியாளர்கள் அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்களாம். அதனால் கௌதம் அதானியை குறித்து செய்திகள் போடுவதற்கு தடை விதித்திருக்கிறது நீதிமன்றம். எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோடியை பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்க முடியாது. அமித்ஷா அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பதை பற்றி நம்ம பேச முடியாது. மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து 11 வருஷமாக மக்களுக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேச முடியாது. அவர்களுடைய மக்கள் விரோத செயல்களை பற்றி நம்ம பேச முடியாது. அதே மாதிரி அவருடைய நண்பராக, மோடி அமித்ஷாவினுடைய நண்பராக இருக்கக்கூடிய கௌதம் அதானியினுடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இல்லை, பத்திரிகையாளர்கள் பேசலாம்னு சொல்லிட்டு
டெல்லி மாவட்ட நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது என்ன நியாயம் இது? கௌதம் அதானி தவறு செய்யும் பட்சத்தில் அதை சொல்வதற்கு இங்கே யாருக்கு உரிமை இல்லையா? அதற்கு பூட்டா? இது என்ன மாதிரியான ஜனநாயகம் அப்படின்னு இந்திய மக்கள் மோடியும் அமித்ஷாவையும் பார்த்து கேட்க துவங்கி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், சிபிஐ என்று சொல்லக்கூடிய அமைப்பு கௌதம் அதானி அப்பழுக்கற்றவர். ஹிடன்பர்க் அறிக்கை என்ன சொல்லுது? ஐயா, இவங்க ஒரு பெரிய மோசடி மன்னன், அதானிங்கிறவன் ரொம்ப பெரிய மோசடி மன்னன், போலியாக பங்கு சந்தையில் பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறான், செயற்கையாக இவனுடைய பங்குகள் விலை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான குற்றச்சாட்டுக்களை ஹிடன்பர்க் வெளியிட்டது. இதையெல்லாம் மோடி ஆட்சியில் இருக்கும்போது செபி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லைன்னு சொல்லிடுமா? சொன்னாதான் ஆச்சரியம். இல்லைல்ல, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போது கௌதம் அதானி அப்பழுக்கற்றவர், கௌதம் அதானியை மாதிரியான ஒரு நல்லவர் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, கௌதம் அதானியை விட்டு பாராட்டி விட்டுட்டு கௌதம் அதானி உடனடியாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உண்மை ஒரு நாள் வெல்லும் என்று. நான் கௌதம் அதானிக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்திய மக்கள் ஒன்றும் இழிச்ச வாயர்கள் அல்ல, சரியா? அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெல்வார்கள். இந்த 11 வருடங்களில் மோடி இன்றைக்கி மோடியினுடைய பிம்பம் எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியும். ஆனால் கௌதம் அதானின்னு சொல்லக்கூடிய நபர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். 2014 வரைக்கும் கௌதம் அதானிங்கிற ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, உண்மையிலே எனக்கு தெரியாது. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த தெர்மல் பிளான்ட் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் இதற்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா கௌதம் அதானிக்கு? கிடையாது. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் எதுவுமே கிடையாத ஒரு நபரை கொண்டு வந்து இந்த திட்டங்களை வாரி வாரி கொடுக்கறது. முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிலம் கையகப்படுத்தும் போது மோடி என்ன சொன்னார்னா, இது ஒன்றிய அரசுக்கான திட்டம்னு சொல்லி தான் ஏமாத்தினாங்க. பிறகு அதை அதானிக்கு தாரை வார்த்திருக்கிறார். இதுதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம். இதுதான் சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய லட்சணம். இவர் முழுமையாக விற்று விடுவார்கள், எல்லாவற்றையும் விற்று விடுவார்கள். நாம் எல்லாம் தெருவில் நிற்க வேண்டிய சூழலுக்கு இவங்க தள்ளுவாங்க அப்படிங்கிறதான் நமக்கு தோணுது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.